ஐக்கியா போயிருந்தோம்ல அதோட பார்ட் 2 வீடியோ தான். நீங்கள் வாங்கின திங்ஸ் எல்லாம் காட்டுங்கன்னு கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க. நான் காட்டுறேன். ஆனால் நிஜமாவே நான் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி சும்மா சுற்றி தான் பார்க்க போகிறோம், எதுவுமே வாங்க போகிறதில்ல நினச்சிட்டு போனா 8000 ரூபாய் பில் ஆகி போச்சு. ஒரு சிலர் கூட சொல்லியிருந்தாங்க ஐக்கியாவுக்குள்ள போன ஹஸ்பண்ட் ஒய்ஃப்லாம் சண்டை போடாமல் வந்தால் தான் அதிசயம்னு. நாங்கள் என்ன பண்ண முடியும், அங்கே பார்க்குறதெல்லாம் கண்ணுக்கு அவ்வளோ அழகழகாக தெரியுது. அப்புறம் கீர்த்தி வேறு பசிக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தா. உள்ளே ஒரு ஸ்வீடிஷ் ரெஸ்டாரண்ட் இருந்துச்சு, எல்லாரும் இந்த சிக்கன் மீட் பால் மாதிரி எடுத்து சாப்பிட்டு இருந்தாங்க. நான் மட்டும் சாமன் ஃபில்லட் தான் டேஸ்ட் பண்ண போகிறேன்னு அதை எடுத்துகிட்டு வந்து அந்த ஃபிஷ்ஷோட டேஸ்ட் எனக்கு என்னமோ பிடிக்கவே இல்லை. அப்புறம் அந்த குரோசான் மஃபின்லாம் சாப்பிட்டுட்டு கீர்த்தி வேறு காஃபி வேணும்னு கேட்டால் அது 90 rupees வேணா ரீஃபில் பண்ணிக்கிறான். எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் மார்க்கெட் ஹாலே போனோம் 8 o'clock மேலே. அப்புறம் எங்களுக்கு தேவையான கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு பில் போடலாமேன்னு போனால் அது என்ன ஸ்டோரேஜ் யூனிட் என்னமோ தெரியல, அவ்வளோ ஹைட்டாக சூப்பராக இருந்துச்சு அதை பார்க்குறதுக்கு. நான் சொல்லியிருந்தேன்ல நாமளே ஸ்கேன் பண்ணி பில் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி குட்டி குட்டி திங்ஸ்க்கெல்லாம் நாமளே பில் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு பெரிய மிரர் ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தோமா, அது வந்து அதோட பார்கோடு ஆர்டர் நம்பர்லாம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்தோம்னா அதை காட்டி இங்கே பில் பண்ணிவிட்டு அது கலெக்ஷன் பாயிண்ட்டுக்கு வந்துடும். அங்கே போய் அதை வாங்கிட்டு டெலிவரி கொடுத்துட்டு வந்துட்டோம். 20 kg இருந்துச்சுன்னா 70 rupees தான் டெலிவரி சார்ஜஸ். பெங்களூர் ஃபுல்லாகவே ஹோம் டெலிவரி பண்ணிடுவாங்க. நாங்கள் மிரர் மட்டும் தான் கொடுத்துட்டு வந்தோம். ஒரு 2 daysல டெலிவரி ஆயிடுச்சு. 20 kg மேலே இருந்துச்சுன்னா 700க்கு மேலே பே பண்ணணும்னு நினைக்கிறேன். அந்த பெரிய ஸ்டூல் வாங்கினது கூட பரவாயில்ல, அந்த குட்டி ஸ்டூல் ஒயிட் கலரில் நவுண்டு இருக்குது, அது கிட்ஸுக்கானது 35 கிலோ தான் உட்காரணும். அது க்யூட்டாக இருக்குது, எனக்கு வேணும்னு அடம்பிடிச்சு வாங்கிட்டு வந்துட்டேன். கீர்த்தி வேறு அதை உட்காந்து உடச்சு முட்டி ஏறி அப்புறமேட்டு கொண்டு பேசிக்கிறேன்னு இருக்கிறான். அப்புறம் அந்த ஐஸ்கிரீம் ஸ்கூப்பர் அது ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் இந்த சால்ட் அண்ட் பெப்பர் பாட்டில் அதுதான் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா அந்த ஆம்லேட் போடும்போது ஒரே இடத்துல உப்பு கொட்டி வச்சு அது உப்பு கரிச்சிட்டு இருக்குது, அதனால அது ஸ்ப்ரிங்கிள் பண்ணுறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்குது. அப்புறம் அந்த மொபைல் ஹோல்டரு, அப்புறம் அந்த மிரர் பாத்ரூமில் ஸ்டிக் பண்ணுறதுக்கு அது ரொம்ப லைட் வெயிட்டாக இருந்துச்சு. டபுள் சைடு கம் டைப் தான் கொடுத்துருக்காங்க, ஆனால் சூப்பர் குவாலிட்டி. 2 நாளாக எப்படா வரும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இந்த பெரிய மிரர் வாங்கினதால தான் எங்கள் 2 பேருக்கும் அவ்வளோ சந்தோஷம். இதெல்லாம் வாழ்க்கையில் வாங்க முடியுமா நினச்சினே வாங்கிட்டேனேன்னு ரொம்ப குஷியில் இருக்கிறேன் நான்.